இந்த திராவிட மாடல் ஆட்சி புரோக்கர் வேலை செய்யுது மதமாற்றத்துக்கு அப்படின்லாம் சொன்னீங்க. அது எந்த முகூர்த்தத்தில் உங்கள் வாயிலேருந்து வந்ததுன்னு தெரியல. அடுத்தது இது அது மாதிரி தானான்னு நமக்கு தெரியல. எங்கே புரோக்கர் வேலை பார்த்துருக்காங்களா அப்படின்னா பாகிஸ்தானுக்கு பார்க்குறாங்களான்னு தெரியல. காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர், மகாராஷ்டிராவுடைய முன்னாள் முதல்வராகவும் இருந்திருக்கிறார் பிருத்திவிராஜ் சவான். ஒரு மூத்த தலைவர் தான் அவர். மக்கள் ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கலை அதை பற்றிலாம் நான் கவலைப்படல. ஆப்ரேஷன் சிந்தூரில் முதல் நாளே நம்ம இராணுவம், இது ஏர்ஃபோர்ஸு எல்லாமே மண்டிக்கிட்டாச்சு. பாகிஸ்தானுடைய அடிக்கு தாங்க முடியாமல் முதல் நாளே தோல்வி. இதை நான் சொல்கிறதுக்குள்ள கூச்சப்படவே இல்லை. இது வந்து உண்மை, அதை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. தொடர்ச்சியாக ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் 5 ரஃபேல் விழுந்துருச்சுன்னு சொல்கிறாங்களே, எத்தனை நம்மளுடைய இராணுவ ஹெலிகாப்டர்கள்லாம் தாக்குதல் ஆகிருக்கு, விமானங்கள் எத்தனை பாதிப்பு அடைஞ்சிருக்குன்னு அவரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிபரும் அவர் பல சந்தேகங்களை நான் தான் பஞ்சாயத்து பண்ணேன்னு சொல்கிறாரு. இது ஏன் இப்படி தொடர்ச்சியாக காங்கிரஸ் இப்படி பேசிகிட்டு இருக்கா? அவங்களுக்கு பதவி வெறி. நான் கூட ராகுல் காந்தியை ஒரு பப்பு காமெடியன் அப்படி தான் வந்து இந்த பாரத் ஜூட் யாத்திரைன்னு ஒன்று நடத்தினார்ல, இந்த பாரத் ஜூட் யாத்திரைக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நினச்சிட்டு இருந்தேன். ஜோதிமணியெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஜோதிமணி, இந்த பாவாடை ஜார்ஜ் பொன்னையா, இந்து மதத்தை கடுமையாகவும், எம்ஆர் காந்தி என்ன செருப்போடாமல் போகிறாரு, அந்த வைரஸ். எனக்கு புரியல, ஜோதிமணி கலந்துக்கிட்டாங்கன்னா பாவாடை இல்லை, ஜோதிமணி பாவாடைன்னா நான் சொல்கிறது ஜோதிமணி. நீங்கள் அவனே தப்பாக எடுத்துக்கிறீங்க. நல்ல வேலை நேயர்கள் முப்பத்தில் தான் இருக்கணும். அந்த இவர் கிறிஸ்துவ பாதிரி பொன்னையா, அவரு அந்த ட்ரெஸ் பார்த்து நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அதனால நீங்கள் ரெண்டுத்தையுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க. அவர் ஜார்ஜ் பொன்னையா காந்தி அண்ணனை பார்த்து வைரஸ்லாம் வந்து பாரத மாதாவோட வைரஸ் வந்துடும், அதுக்கு தான் நான் வந்து கோட்டு சூட்டு மேலே பாவாடை அதுக்கப்புறம் ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசினார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஆளையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவர் பாரத் ஜூட் யாத்திரை போனார். பொய்யையே மூலதனமாக கொண்டிருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த ஸ்டாலின் தான் தொடங்கி வச்சார். அப்புறம் அந்த பொய்யையே தன்னுடைய வாழ்வியல் நெறியாக திமுக போன்று இருக்கக்கூடிய அந்த ஜோதிமணி அவங்களும் கூடவே கொஞ்சம் தூரம் போனாங்க. அப்புறம் கர்நாடகாவில் வந்து பாகிஸ்தான் ஜிந்தாபாத், பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்னு கிராப்லாம் வெட்டிட்டு ஒரு பொண்ணு மேடை ஏறி பேசும்போது பேசினா அந்த பொண்ணை வந்து ஓவைசி கூட கண்டிச்சார். கீழே இருக்க மேடையை விட்டு ஓவைசி கூட கண்டிச்சான். நமக்கு என்னன்னா, நம்முடைய சித்தாந்த எதிரி அவன் வந்து பேசுறது வந்து அவருடைய தம்பி பேசுறதெல்லாம் பாகிஸ்தான் ஆதரவு மாதிரி கிட்டத்தட்ட அந்த துணியில பேசக்கூடிய நபர். ஆனால் இந்த ஓவைசி வந்து மேடையை விட்டு இறக்குன்னு சொல்லி பதறி ஓடி வந்து இறக்கின அந்த பொண்ணை கூட்டு தோள் மேலே கை போட்டு அந்த பொண்ணோட கையோட கை கோர்த்து இவர் ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணி இந்த மாதிரி வேலைகள்லாம் பப்பு பண்ணார் பார்த்தீங்களா. அந்த நேரத்திலேயே சரி, இவன் போகிற ரூட்டு தப்பான ரூட்டு. அதுக்கு முன்னாடி தான் சைனாக்காரங்கள்லாம் சந்திச்சு பேசினாரு. நீங்கள் அதுக்கு முன்னால் சரியான ரூட்டில் போயிட்டு இருந்தாருன்னு நினச்சிட்டு இருந்தீங்களா? சரியான ரூட்டில் போகிறானே லூசுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓப்பனாக சொல்லுவோம், ஒரு எதிர்கட்சி தலைவரை லூசுன்னு சொல்லாமா அப்படின்னா சட்டைக்கு மேலே பூணூல் போட்டுப்பாரு. சட்டைக்கு மேலே பூணூல் போட்டு அந்த பஞ்சகச்சத்தை அந்த இழுத்துட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நாம் வந்து இந்த டினு ஆனந்த்னு ஒருத்தர் நாயகன் படம் நமஸ்தே நமஸ்தே மேரா பாபா மர்கேயா, அந்த மாதிரி தான் அவருடைய ஆக்டிவிட்டி ஃபுல்லாகவே அதில் இருக்கும். அந்த நாயகன் படத்தில் வர மாதிரி தான் அதை பண்ணுவார். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்டு மேலே போகிறதுன்னு பார்ப்பாரு, திரும்பி நில்லுன்னா திரும்பி நின்று ஏதோ இது பண்ணும். இந்த மாதிரிலாம் பார்த்து சரி பாவம் ஏதோ புள்ள நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்திக்கு இப்படி ஒரு பிள்ளையா அப்படின்லாம் நினச்சிங்க. அதாவது வாத்தியார் புள்ள மக்கு அந்த கதை தான். நம்ம ஊரில் ஒரு இது பழமொழியாக சொல்லுவாங்க, இந்த ஏதோ ஒரு குடியில் இருக்கிற பிள்ளைக்கு வந்து இது கொடுத்துருவாங்களாம், அந்த அபின் அந்த மாதிரி கொடுத்தா அவன் பாட்டுக்கு யார் வராங்க போகிறாங்கன்னு தெரியாது அப்படியே உட்காந்துருப்பானோ. அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அந்த குடியில் இருக்கிறவங்க மாதிரி தான். ரைட்டு போகிறான் விடு, ஏதோ பேசுகிறான் போகிறான் புலம்பிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சா, இந்த ஆளுடைய வெனமஸ் வந்து சீனா தூதரை சந்தித்தது, சீனாவுக்கு ஆதரவாக பேசினது, யாரை பார்த்தேன்னு சொல்ல மறுத்தது, ஃபாரின் போகும்போது எங்கேயாவது போய் பார்க்கறது, அதுக்கப்புறம் இந்த பாரத் ஜூட் யாத்திரையில் இந்த மாதிரிலாம் கூத்தடிச்சது, பொய்யா புழுவிட்டு திரியறது, இந்த மாதிரி ஆன்டி இண்டியாவோட வேலைகள் இப்போ ஜார்ஜ் சோரஸோட அவர் கை கோத்துருக்காருங்கிறாங்க.
அதனால இப்போ வந்து எனக்கு வந்து அமெரிக்கன் அங்கிள் அப்படிங்கிறாங்க. அமெரிக்கன் அங்கிள் நல்ல பேராக இருக்க அவர் அந்த அந்த அமெரிக்கன் அங்கிளுடைய பாதையில் தான் இவர் பாவம். இந்த பிருத்திவிராஜ் சவான் வந்து ஒரு நல்ல தேசியவாதி, நான் கூட ஒரு மரியாதைக்குரிய மனிதர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நம்ம சேனல் வாயிலா நம்ம கட்சி ஆட்சி தான் அங்கே நடக்குது, நம்ம கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. இப்போ வந்து பால் தாக்கரேயே நம்ம வி ஆர் மிஸ்ஸிங். ராமகோபாலன்ஜி, பால் தாக்கரே மாதிரி ஒரு தடாலியான தலைவர்களா இல்லைன்னா நாமளே தான் அந்த ஸ்டேஜுக்கு வரணும்னு நினைக்கிறேன். இப்போ மகாராஷ்டிரா ஆட்சி அவரை கைது செஞ்சு நீ எந்த அடிப்படையில் சொன்ன, என்ஐஏவோ மராட்டி அரசோ அவரை கைது செஞ்சு நீ எந்த அடிப்படையில் சொன்ன? இப்போ என்ன ஒரு இதுன்னா, இப்போ விஜய் திவஸ்ன்னு இப்போ கொண்டாடினோம். அதில் வந்து நம்பர் ஆஃப் ட்ரோன்ஸ், டர்க்கிஷ் ட்ரோனு பாகிஸ்தான் பயன்படுத்தியது, அதை இந்திய இராணுவம் சுட்டு வீழ்த்தியதை இராணுவ தளபதி வீட்டில் பெரிய ஒரு லானில் வச்சு டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. இத்தனை ட்ரோனை நாங்கள் காலி பண்ணி வச்சுருக்கோன்னு. இது மாதிரி எங்கேயுமே பாகிஸ்தான் பண்ணலை. ஆனால் நம்ம தான் தோல்வி அடைஞ்சோன்னு அவர் சொல்கிறாருன்னா, இது கரெக்டாக விஜய் திவஸுக்கு 2வது நாள் அடுத்த நாளே சொல்கிறாருன்னா எந்த நோக்கம் அப்படிங்கிறது? அவங்களுடைய நோக்கம் வந்து மகன் செத்தாலும் பரவாயில்ல, மருமக தாலியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி தான் இப்போ வந்து இந்த நாடே நாசமாக போனாலும் பரவாயில்ல, இந்த நாடு சுடுகாடு ஆனாலும் பரவாயில்ல, இந்த நாடு உலக அரங்கில் கேவலப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த நாட்டை பற்றி வெளிநாட்டுக்காரன் காரி உமிஞ்சாலும் பரவாயில்ல, இங்கே மோடி பிரதமராக இருக்கக்கூடாது, பிஜேபி ஆட்சி இங்கே இருக்கக்கூடாது. வீரத்துறவி ராமகோபாலன் சொன்னதை மீண்டும் இந்த அரங்கில் பதிவு செய்கிறேன். அடல் பிகாரி வாஜ்பாய் 13 நாள் பிரதமராக இருக்கும்போது கூட நம்ம இன்னொரு 1 or 2 இயர்ஸில் பதவிக்கு வந்துடுவோம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும்போது, பதவிக்கெல்லாம் வந்தால் கூட நிம்மதியாக ஆட்சி செய்ய முடியாது, நம்ம நீண்ட தூர பிரயாணம் அது, இந்த பிரயாணத்தின் ஒரு அடி கூட நம்ம இன்னும் எடுத்து வைக்கல. என்னஜி இப்படி சொல்கிறீங்கும் போது அவர் சொன்னார், தினசரி இந்த கம்யூனிஸ்டும் மிஷினரிஸும் இந்த நாட்டில் ரத்த ஆறு ஓடுற வழியை ஏற்படுத்துவாங்க, அந்த மாதிரி ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்துவாங்க, ஒரு தீர்க்கதரிசி, ஒரு கிரேட் விஷனரி. அந்த நேரத்தில் தானே கோத்ரா வந்தது. அதுக்கு அதில் அவர் சொல்லி ஒரு 3-4 வருஷம் கழிச்சு கோத்ராவும் வந்தது. அந்த மாதிரி ஒரு நிலைமையை இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி நாடு முழுக்க கட்டமைக்க பார்க்குது, ஒரு நரேட்டிவை செட் பண்ண பார்க்குறாங்க. இது மூலமாக என்ன பண்ணுவான், இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆதரவாளர்கள், வங்கதேச ஊடுருவல்காரர்கள், இந்த இது வெள்ளைக்காரனின் நீட்சியாக இருக்கக்கூடிய இந்த திராவிட இயக்கத்தின் இது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய இந்த கும்பல், இவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அவர் சொல்லியிருக்காரு, இதை வச்சு தமிழ் ஊடகம் என்ன பண்ணும், மோடி ஆட்சியில் இது நடந்ததா, நடக்கலை அப்படின்னு சொல்லி பேசுகிறவங்க ஒரு ஆள் போய் பேசுவான், நடந்ததுன்னு சொல்லி பொய்ய 4 பேர் பேசுவான், நெறியாளர் உட்பட 5 பேர் இருப்பான். இந்த மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறதுக்கான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இப்போ இன்னைக்கு இந்த சவான் பேசியிருக்காரு. இன்னும் பாருங்க, காலப்போக்கில் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் பேசுவாங்க. என்னை விட அறிவு வந்து அஜித் டோவலுக்கும் அமித்ஷாக்கும் நிறையா தான் இருக்கும், மோடிக்கும் இருக்கும். ஆனால் இருந்தாலும் நம்முடைய ஆதங்கம் என்னன்னா, இப்படி ஒருத்தனை பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்தோம்னா, இது வந்து நாட்டின் ஒருமைப்பாட்டை சிதைக்கக்கூடிய வழியில் இராணுவத்தின் மனோ வலிமையை குறைக்கக்கூடிய வேலை தான் இவங்க செய்கிறாங்க. எங்கள் வீடு எல்லாரும் வேஸ்ட்டுங்க, எங்கள் அப்பன் குடிகார அப்பனாக இருந்தால் கூட என்ன சொல்லுவான், ஏங்க அது எங்கள் வீட்டு பிரச்சனைங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். நல்ல அப்பனாக இருந்தால் கூட, இங்கே பாருங்கள் எங்கள் அப்பா எப்படி தெரியுமா சொத்து சேர்த்தான், அநேகமாக எங்கள் மூதாதையர்கள்லாம் ஊரான அடித்து ஒலையில் போட்டு சொத்து சேர்த்துருப்பாங்க போலுங்க, ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவருங்க, நான் இவரை வந்து அப்பானே கூப்பிட மாட்டேங்க, பக்கத்து வீட்டுக்காரரை தாங்க அப்பான்னு கூப்பிடுவேன். அந்த லெவலில் தான் இவங்களுடைய குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது.